Okay. Okay, ma. Chapter 6 இப்போ நம்ம பார்க்க போறோம். So already we discussed about chapter 5 பார்த்தாச்சு. So now we are entering into a new chapter called as chapter 6. So the chapter 6 ல பாருங்க, what is the content title பார்த்தீங்கன்னா control structures. Okay. So before discussing about this lesson, இந்த lesson பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்ரெடி வி லேர்ன் லைக் 11th நீங்க படிச்சிருப்பீங்க the alternative ஸ்டேட்மெண்ட் பிரான்ச்சிங் லூப்பிங் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன சார் ஆக்சுவலி கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன ஆக்சுவலி வாட் இஸ் தட் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு எதனால இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லா விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஓகே. ஸோ ஜென்ரலி ஜென்ரலி பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்துட்டு நீங்க எந்த ப்ரோக்ராம் எடுத்துட்டாலும் சி எடுத்துட்டாலும் சரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சி++ எடுத்துட்டாலும் சரி இல்லை பைத்தன் எடுத்துட்டாலும் சரி வாட் எவர் இட்ஸ் பைத்தன் ஆர் எனி பிஹெச்பி எடுத்துட்டாலும் சரி பிஹெச்பி ஆர் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் ஏகப்பட்ட ப்ரோக்ராமிங் லெவல் லாங்குவேஜ் இருக்கு. இந்த எல்லா ப்ரோக்ராமிங் லெவல் லாங்குவேஜும் 3 கேட்டகரியில தான் பிரியுது. என்ன சார் 3 கேட்டகரி நீங்க சொல்றீங்க? அதாவது வாட் இஸ் தட் கேட்டகரி? அதாவது நம்ம சொல்லுவோம்ல இப்போ நம்ம பிசிக்ஸ்ல படிச்சிருப்போம், சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம். All the matter in this world are made up of 3 states நம்ம படிச்சிருப்போம். சாலிடு, லிக்விடு, கேஸ். கரெக்டாமா? சாலிட், லிக்விட், கேஸ் நம்ம படிச்சிருப்போம். ஆமா ரைட்? சேம் ஆஸ் இப்போ பாருங்க இந்த சாலிட், லிக்விட், கேஸ் தான் எல்லா பொருட்களும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சாலிட் எடுத்துட்டா வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் இஸ் சாலிட். லிக்விட் அப்படி ஜென்ரல் நமக்கு தெரியும். லிக்விட் நம்ம என்ன சொல்லுவோம்? வாட்டர் நம்ம சொல்லுவோம். கேஸ் அப்படின்னு சொன்னா ஏர் நம்ம சொல்லுவோம். இது தவிர வேற ஏதாவது இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. நத்திங் இல்ஸ். இந்த மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் தீஸ் 3 பர்டிகுலர் என்ன சொல்றோம் ஃபார்மேஷன் நம்ம சொல்றோம். அது மாதிரி எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்க சாஃப்ட்வேர் கம்பெனி போனாலும் சரி இல்லை நீங்க சைட் கோர்ஸ் ஏதோ பண்ணிட்டு நீங்க நாளைக்கு சப்போஸ் யூ டேக்கிங் எனி சாஃப்ட்வேர் ஒர்க்கிங் எனி சாஃப்ட்வேர் கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பார்த்தீங்கன்னா இந்த 3 கேட்டகரியில தான் ப்ரோக்ராமிங் பிரிக்கப்படுறாங்க. அது என்ன சார் 3 கேட்டகரி அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா தட் இஸ் வாட் ஹியர் அழகா சொல்லி பார்ப்பாங்க. சீக்வன்ஷனல், ஓகே, சீக்வன்ஷியல், அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஆர் ஐட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங் நம்ம சொல்லுவோம். சீக்வன்ஷியல், அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஆர் ஐட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங் நம்ம சொல்லுவோமா? என்ன சார் இது சீக்வன்ஷியல்ங்கிறீங்க, அல்டர்னேட்டிவ்ங்கிறீங்க, ஐட்ரேட்டிவ் ஆர் அல்டர்னேட்டிவ் சம்திங் சொல்லிட்டு இருக்கீங்க. லெட்ஸ் ஐ வில் கிவ் an எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்துட்டு நார்மலாக ப்ரோக்ராம்ஸ் நம்ம எழுதிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ரைட் அ ப்ரோக்ராம் 150 லைன்ஸ் நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. ஐ எம் ரைட்டிங் a program with 150 லைன்ஸ் நான் எழுதுறேன். சப்போஸ் ஐ எம் ரைட்டிங் a program 150 லைன்ஸ். ஸோ சீக்வன்ஷியல் அப்படிங்கிறது ப்ரோக்ராம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஃபிஃப்த் சாப்டர் எடுத்துக்கோங்க. ஃபிஃப்த் சாப்டர் இன் ஃபிஃப்த் சாப்டர் பார்த்தீங்கன்னா இந்த சம்திங் எஸ் நம்ம யா திஸ் இஸ் அ சீக்வன்ஷியல் ப்ரோக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சீக்வன்ஷியலுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சீக்வன்ஷியலுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் ரெஃபர் யுவர் புக். இட் சேஸ் தட் கம்போஸ்ட் ஆஃப் யா ஒன் பை ஒன் ஸ்டேட்மெண்ட் அவுட்புட் வரும். சீக்வன்ஸ்லாம் அடுக்கடுக்கா வருதுமா. லைக் சீக்வன்ஸ் பேர் கேட்டீங்கன்னா லீனியர் அப்படின்னு சொல்லுவோம். லீனியர் அப்படின்னா என்ன ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் அவுட் பாருங்க. 2 இன்புட் கொடுக்குறேன். 2 இன்புட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பாருங்க பிரிண்ட் பாருங்க, பிரிண்ட் த சம் ஆஃப். அடுத்து பாருங்க டிஃபரன்ஸ். ஸோ இந்த கேட்டகரி லீனியர். ஸோ எது ஃபர்ஸ்ட் இன்புட்டோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாருங்க. இதான் லீனியர் கேட்டகரிஸ். ஸோ இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இது. ஸோ அப்படிங்கிற எல்லா அவுட்புட்டும் வரும். ஸோ எனக்கு இந்த அவுட்புட் வேணும்னா வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகுது. கரெக்டாக எக்ஸ்போனன்ஷியல் எனக்கு அவுட்புட் வேணும்னா ஸோ ஆஃப்டர் தட் சம் டிஃபரன்ஸ் விச் மீன்ஸ் லைக் ஆர்டர் வைஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வரும்போது எல்லா ப்ரோக்ராமிங் எல்லாமே ஃபர்ஸ்ட் சீக்வன்ஷியல் மெத்தட் ஃபாலோ பண்ணாங்க. சீக்வன்ஷியல் மெத்தட் ஃபாலோ பண்ணாங்க. அப்போ என்ன அர்த்தம்? வந்து 150 லைன்ஸ் வந்துட்டு எங்கேஸ் நம்ம பிரிண்ட் கமெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 15 லைன்ல கொடுத்துருந்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் எது இப்போ 15th லைன்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் அவுட்புட்ல வந்துட்டு 15th லைன் அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணும். அப்போ கண்டினியூஸ்லி இப்படிதான் அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும். சீக்வன்ஷியலா வரும். ஸோ ஓகேங்களா? ஸோ பர்டிகுலரா இப்படி வந்துட்டு இருக்கிறது சீக்வன்ஷியல் ப்ரோக்ராம். சீக்வன்ஷியல் மீன்ஸ் லைக் லீனியர் ஆர்டர் வைஸ்ல அவுட்புட் வரும். ஸோ இதை ஓவர் கம் பண்றதுக்கு அடுத்தது என்ன சார் இப்ப எனக்கு வந்து 15 அவுட்புட் எனக்கு தேவையில்லையே. பர்டிகுலர் உதாரணத்துக்கு வந்து ஜஸ்ட் இமேஜின் இந்த இடத்துல வந்துட்டு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து 15 கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு இப்போ 150 லைன்ஸ் ப்ரோக்ராம் அவுட்புட் ரன் பண்ணா எனக்கு 15 அவுட்புட் எனக்கு வரும். எனக்கு இந்த 15 அவுட்புட் எனக்கு வேணாம் சார், எனக்கு பர்டிகுலரா எனக்கு வேணும் சார் அப்படிங்கும் போது அடுத்தது போக ஆரம்பிச்சாங்க. சார் அதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா எஸ் அது கிளியரிங் திஸ். அதை ஓவர் கம் பண்றதுக்கு அதை ஓவர் கம் பண்றதுக்கு
Yeah. ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு அடுத்து ஒரு அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் சொன்னாங்க. அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங், அது என்ன சார் அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங்? இப்போ இந்த கண்டிஷன் பாருங்க, சொல்லி பாருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங், அப்ப வார்த்தையை பாருங்க, அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் சொல்றாங்க. அப்ப இந்த 150 லைன்ஸ்ல 15 பிரிண்ட் கொடுத்துருக்குன்னு, 15 பிரிண்ட் அவுட்புட் வருது. ஓகே, 15 பிரிண்ட் எனக்கு அவுட்புட் வருது. எனக்கு பர்டிகுலரா வந்துட்டு இந்த இதுல ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது மட்டும் எனக்கு அவுட்புட் வேணும்னா போதும் சார். விச் மீன்ஸ் இதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 அவுட்புட் மட்டும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுருக்கு. இதுல இங்க ஒரு 5 இருக்கு, இதுல ஒரு 5 இருக்கு, 15 பிரிண்ட் இந்த பிரிச்சுக்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு மட்டும் இப்போ அவுட்புட் ரன் பண்ணா எனக்கு 15 வரும். எனக்கு பர்டிகுலர் இந்த பிளாக் மட்டும் எனக்கு வேணும் அவுட்புட்ல. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் கண்டிஷன் போகும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே யூஸ் பண்ணணும். அப்ப என்ன சார் இந்த அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் போறது நம்ம என்ன சார் யூஸ் பண்றோம்னா, that already you have learned. If like if else condition பாத்துறீங்களா, nested if படிச்சிருப்பீங்க, வேற என்ன படிச்சிருப்பீங்க, if like switch statement படிச்சிருப்பீங்க, go to, so இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ், அந்த மாதிரி கான்செப்ட் வச்சு பர்டிகுலர் அவுட்புட்டை மட்டும் எடுத்து நம்ம அவுட்புட் டிஸ்பிளேஸ் அவுட்புட் அது நம்ம சொல்றது. அந்த கான்செப்ட் பேர் என்ன சொல்லுவோம், if else. அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் சொல்லுவோம். பர்டிகுலர் பிரான்ச் மட்டும் எனக்கு அவுட்புட் வரணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் நம்ம போறது. அந்த மாதிரி ப்ரோக்ராம் கேட்டகரிஸ் பாத்தீங்கன்னா அது என்ன சொல்லுவோம், அல்டர்னேட்டிவ் ஒரு பிரான்ச்சிங். சரிங்க சார், இதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், இது ரொம்ப பெருசா இருக்கும் பாக்குறதுக்கு. லூப்பிங் சொன்னாங்க. அடுத்தது பாருங்க, லூப்பிங் ஆர் ஐட்ரேட்டிவ் நம்ம சொல்லுவோம். லூப்பிங் ஆர் ஐட்ரேட்டிவ் கான்செப்ட். அதாவது என்னன்னா, ஒரே இன்புட்டை மறுபடியும் சுத்த விட்டு, ஒரே வேரியபிள் வச்சு மறுபடியும் சுத்தி விட்டு அவுட்புட் வாங்குறது. அப்ப என்ன சார் அவுட்புட்? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, எனக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் எனக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகும் சார். 1 to 10 அவுட்புட் பிரிண்ட் ஆகும். பேசிக்கா நம்ம பைத்தன் என்ன பண்ணுவோம், a equal to 1, கரெக்ட்டா a equal to 1 னும் b equal to 2, டிஃபரண்ட் டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டா, டிஃபரண்ட் டைப் ஆஃப், நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், இது வந்து இன்டிஜர் டைப். இன்டிஜரோட டேட்டா டைப் வந்து கிட்டத்தட்ட 32,000 பிட் ஸ்டோர் ஆகும். சோ இப்ப பாருங்க, நான் யூஸ் பண்றது ஒரே ஒரு பிட் தான், கிட்டத்தட்ட 32,000 பிட் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இது என்டையர்லி ஓவர் கம் பண்றதுக்கு அந்த லூப்பிங் கான்செப்ட் வந்துச்சு. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபார் லூப், வைல் லூப், சரிமா, பைத்தன் வந்து ஃபார் வைல் தான் சப்போர்ட் பண்ணும், டு வைல் சப்போர்ட் பண்ணாது. ஃபார் வைல், ஓகேங்களா. சோ இது மாதிரி கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுங்க. அப்ப நம்ம பார்த்தனே தெரிஞ்சிடும், நம்ம ப்ரோக்ராம் பார்த்தனே ஒரு கேட்டகரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ரோக்ராம். இப்போ நாளைக்கு நீங்க யார் சொல்றீங்க, சுந்தர் பிச்சை கீழே போய் ஒர்க் பண்ணாலும் சரி, கூகுள் சர்வர், கூகுள் கம்பெனி போய் ஒர்க் பண்ணாலும் சரி, ஒரு 3 கேட்டகரி தான். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் 3 கேட்டகரி தான் பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்துட்டு சீக்வென்ஷியல், இன்னொன்னு வந்துட்டு அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங், ஆர் இன்னொன்னு வந்துட்டு லூப்பிங். சோ இந்த கேட்டகரியில தான் ப்ரோக்ராமிங் கான்செப்டே இருக்கு. யூ காட் இட் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே. பார்த்து நம்ம தெரிஞ்சு போயிடும். ஓகே, இது சீக்வென்ஸ் ப்ரோக்ராம். எந்த ஒரு if else யூஸ் பண்ணா அது வந்து நார்மலா என்ன சொல்றோம், எந்த ஒரு while do while யூஸ் பண்ணா அது ப்ரோக்ராம் பேர் என்ன சொல்றோம், தட் இஸ் கால்ட் சீக்வென்ஷியல். if else யூஸ் பண்ணா அது பேர் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் கண்டிஷன் ப்ரோக்ராம் நம்ம சொல்றோம். இன்னொன்று வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் லூப் யூஸ் பண்ணிருக்கான், while யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்னா அது லூப்பிங் கான்செப்ட் நம்ம சொல்லிருக்கோம். சோ அது ஒன் பை ஒன் என்ன சார் அப்படிங்கறத we are going to see by here, right? இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. Program may contain set of statements. நம்ம சொல்லுவோம், இதான் ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லுவோம். This is called statements. These are something like c is equal to a plus b அதெல்லாம் சொல்றீங்களா, அது பிரிண்ட் அதெல்லாம் சொல்றோம். இதெல்லாம் என்ன சொல்றோம், ஸ்டேட்மெண்ட் சொல்றோம். These statements are the executable segments that yields the result. These statements are the executable segments. அது அவுட்புட் கொடுக்குறது. எல்லா ப்ரோக்ராம்ல இருந்து ஒரு லைன் எழுதுறோம்னா சம்பந்தம் இல்லாம எழுதக்கூடாது. There is some purpose for writing that particular line statement in a program. In general, பொதுவா என்ன சொல்றோம், ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் சீக்வென்ஷியல். பொதுவா வந்து சீக்வென்ஷியல் தான். அதாவது நம்ம சொல்றோம் சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பொதுவா நம்ம இப்படி தான் அவுட்புட் வந்துட்டு இருக்கோம். எங்க ஃபர்ஸ்ட் பிரிண்ட் கொடுக்குமோ அது ஃபர்ஸ்ட் வரும், செகண்ட் ஏதோ அதான் வந்துட்டு இருக்கும். தட் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆர் எக்ஸிக்யூட்டட் ஒன் ஆஃப்டர் another அவுட்புட் வரும். There may be some situation in our real life where we need to skip a segment and a set of statement and execute another segment based on the test of condition. அழகா சொல்லிருக்காங்க பாருங்க. சம் சுச்சுவேஷன்னா எனக்கு பாதி எனக்கு சொல்றமா, நீங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் 5 எனக்கு தேவையில்லை, எனக்கு இதுவும் தேவையில்லை, எனக்கு இது மட்டும் அவுட்புட்டா எனக்கு வேணும் அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்றேன், அப்ப அது மாதிரி கண்டிஷன் எனக்கு வேணுங்க போது நான் அதுக்கு தகுந்தாப்புல என்ன சொல்றேன், அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் கண்டிஷனுக்கு நான் போறேன். அதுக்கு தான் பேர் என்ன சொல்றோம், அதான் பாருங்க, திஸ் இஸ் கால்ட் அஸ் அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் நான் சொல்றேன். There may be situation in our life where we need to skip a set of statement. பாதி எனக்கு தேவையில்லை, ஃபர்ஸ்ட் 15 எனக்கு அவுட்புட் தேவையில்லை, லாஸ்ட் 15 எனக்கு அவுட்புட் தேவையில்லை, நடுவாக இருக்கிற 3 லைன் மட்டும் 3 பிரிண்ட் மட்டும் எனக்கு அவுட்புட் வேணும் சார். அதுக்கு நான் என்ன சார் ப்ரோக்ராம், அது சீக்வென்ஷியல் செட் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணலாம், அதாவது if else கான்செப்ட். Also we may need to execute a set of statement multiple times, iterations or looping. ஒரே ஸ்டேட்மெண்ட்டை மல்டிபிள் டைம்ஸ் அவுட்புட் கொடுக்குறது. அதான் சொன்னோம்ல 1 to 10, ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் டிக்ளேர் பண்ணி அதுல 1 to 10 ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் கொடுத்தா போதுமா, அது அப்படியே சுத்தி விட்டு 10 வரைக்கும் அவுட்புட் கொடுக்கும். ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு.
ஸோ அப்போ எல்லாமே பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டிக்ளேர் பண்ணும்போது ஸோ அதான் அந்த ஃபோர்த் சாப்டர் ஒரு விஷயம் நான் சொன்னேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எதுக்கு படிக்கிறங்கிறது ஃபோர்த் சாப்டர் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அதாவது எஃபிஷியன்சி நம்ம சொல்றோம், அல்காரிதமெட்டிக் எஃபிஷியன்சி நம்ம சொல்றோம். எப்ப அதை அதாவது சூட்சம்னு சொல்லுவாங்க, மந்திரம்னு சொல்லுவாங்கம்மா. அது ரெண்டே விஷயம் தான், ஸ்டோரேஜ் அண்ட் ஸ்பீடு. ஸ்டோரேஜ் கம்மியா இருக்கணும், ஸ்பீட் அதிகமா இருக்கணும். இதான் வந்துட்டு கான்செப்டே. அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கம்மியா இருக்கணும், ஸ்பீடு அதிகமா இருக்கும். இப்ப பாருங்க 150 லைன் அடிக்கிறேன். சரி 150 லைன் அடிக்கிறேன். அவுட்புட் ரன் பண்ணும்போது 150 கிட்டத்தட்ட எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாத்தையும் அவுட்புட் கொடுக்கும்போது எஃபிஷியன்சி ரொம்ப குறையும். எஃபிஷியன்சி திறமைகள், அதாவது அவுட்புட் ஈல்டிங் கெப்பாசிட்டி டைம் அதிகமாகும். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணது அல்டர்னேட்டிவ் இந்த லூப்பிங் கான்செப்ட் எல்லாம் வந்துச்சுமா. அதுல லேட்டர் டைம் இருக்கும்போது ஐ வில் கம் பேக் வித் ஃபோர்த் சாப்டர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப். In this chapter, we are to be focused on the various control statement in Python, their syntax, and learn how to develop the programs using them. So, நம்ம என்னென்ன syntax Pythonல பார்க்க போறோம் அப்படிங்கிறது. First, இந்த control structure என்ன definition பாருங்க. A program statement that causes a jump of control from one part of the program to another part of the program. அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட்டுக்கு, அந்த பார்ட் எனக்கு வேண்டாம், இன்னொரு பார்ட்டுக்கு ஜம்ப் பண்ணி போறேன் அப்படிங்கிறது நான் சொல்றோம் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன். All, as you know, have already learned in C++, as you already learned in the C++, these control statements are compound statements. Compound statements, அதாவது இந்த ப்ரோக்ராமுக்கு அது எல்லாமே இருக்கு. 150 லைன் அடிக்கிறோம்னா அந்த ப்ரோக்ராம் எல்லாமே சேர்ந்தது தான். அதான் காம்பவுண்ட் நம்ம சொல்றோம். காம்பவுண்ட் அப்படின்னா நம்ம சொல்றோம், ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்களேன். ஒரு அபார்ட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு பேர் என்ன என்ன சொல்றேன், அன்னை அபார்ட்மெண்ட் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த அன்னை அபார்ட்மெண்ட் 150, சரி ஒரு 30 ஃபேமிலி ஸ்டே பண்றேன்னா 30 ஃபேமிலிக்கும் அதே அட்ரஸ் தான். கரெக்டாமா? அட்ரஸ் ஒன்று தான். ஆனா அட்ரஸ் என்ன, அன்னை அபார்ட்மெண்ட், வேற என்ன சொல்லலாம், 3rd கிராஸ் ஸ்ட்ரீட், நாமக்கல் அப்படிங்கிறது பொதுவா இருக்கும். மேல மாறுறது என்னது, தட் இஸ் கால்ட் அஸ் என்னது, இங்கதான் வந்துட்டு இந்த அட்ரஸ் மேல இந்த பேரு, டோர் நம்பர். புரியுதா? அவன் நேரா நோக்கி வருவான், எங்க அன்னை அபார்ட்மெண்ட்டுக்கு வருவான். அன்னை அபார்ட்மெண்ட் வந்துட்டு அந்த பேரு மட்டும் இருந்தா போதும். இப்ப உதாரணத்துக்கு வந்துட்டு கண்ணன் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. கண்ணன் கீழே, சார் கண்ணன் யாரும் வச்சுருக்காங்க சார், டோர் நம்பர் சொல்லுங்க சார், எனக்கு எதுவும் தெரியாது. அதான் பாருங்க, ஜம்ப் ஆறானா ஒன் பார்ட், இங்கிருந்து 30 வீட்டுல போய் கேட்காம ஒரு பாட்டு போய் ஜம்ப் ஆறானா, அது மாதிரி தான் போகுது. காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்றோம். யூஸ் டு அல்டர் த கண்ட்ரோல் ஃப்ளோ ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் டிபெண்ட் அப்பான் த ஸ்டேட் ஆஃப் த ப்ராசஸ். எதை நீ சொல்றியோ அதை மட்டும் அவுட்புட்டா கொடுக்கும். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தோம் பாருங்க, there are 3 important control statements. இந்த கான்செப்ட் தான் லைக் சாலிட் லிக்விட் கேஸ் மாதிரி எல்லா ப்ரோக்ராமும் இந்த கேட்டகரியில தான் பிரிக்கப்படுது. ஒரு சீக்வன்ஷியல், அடுக்கா தொடரா அப்படி லைக் லீனியரா அவுட்புட் வரும். ஆனால் அடுத்தது நீங்க என்னன்னு கேட்டீங்க, ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் நம்ம சொல்லுவோம், ஐட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒன் பை ஒன் ஆல்ரெடி நம்ம சீக்வன்ஸ் பார்த்தாச்சு. பைத்தன் அந்த கம்பேர் என்னது அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் அந்த ப்ரோக்ராம் வருதாமா. லெட்ஸ் see what is an example. A sequential statement is composed of a sequence of statements which are executed one after another. A code to print your name, இங்க கீழ இருக்கு பாருங்க, print hello this is Sam னு சொல்றான். print அவனோட அட்ரஸ் 43 செகண்ட் லைன் ஆச்சு தமிழ்நாடு அப்படின்னு சொல்றான். இப்போ அவுட்புட் பாருங்க என்ன வரும், ஃபர்ஸ்ட் இதான அவுட்புட் வரும். பிரிண்ட் பண்ணா இதாம ஃபர்ஸ்ட் அவுட்புட் வரும். பாருங்க வேணா பாருங்க, கண்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றாங்க. இங்க பாருங்க, இப்போ ரன் பண்ற பாருங்க, ரன் பண்ற பாருங்க, வருதா இல்லையாமா, வருதா இல்லையா, இங்க பாருங்க வருதா இல்லையா. ஃபர்ஸ்ட் இந்த லைன் தான் எக்ஸிக்யூட் ஆகுது, ஃபர்ஸ்ட் இந்த லைன் தான் எக்ஸிக்யூட் ஆகுது, ஃபர்ஸ்ட் இந்த லைன் தான் எக்ஸிக்யூட் ஆகுது, அடுத்து செகண்ட்ல இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகுது. தெரியுதாமா, செகண்ட் லைன் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகுது, ஒன் ஆஃப்டர் அனதர் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ப்ரோக்ராம் பேர் நான் சொல்றேன். எந்த ஒரு இஃப் எல்ஸ் கான்செப்ட்ல எதுவுமே கிடையாது. ஸோ அது மாதிரி இருக்கிற ப்ரோக்ராம் ஈஸியா நம்ம சொல்லலாம். இது வந்து சீக்வன்ஷியல் ப்ரோக்ராம். பார்த்து நம்ம சொல்லலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம சொல்லிடணும், இதன் சீக்வன்ஷியல் ப்ரோக்ராம் சொல்லணும். சரிங்களா? இது ஜென்ரல் நம்ம நிறைய இது மட்டும் இந்த ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தது எல்லாமே சீக்வன்ஷியல் தான். லைக் அரித்மெட்டிக், கம்பேரிட்டிவ், ரிலேட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது பிரிண்ட் இருக்கு, அது ஒரு செகண்ட் இந்த பிரிண்ட் அப்படிங்கிற சீக்வன்ஸ்லாம் வரதுமா, சிம்பிளா இருக்கும். அடுத்து பாருங்க அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங். In our day-to-day life, நம்ம பொதுவான வாழ்க்கை, we need to take some various decision and choose an alternative path to achieve your goal. கரெக்டா இல்லையாமா? இப்போ 2 மார்க் படிக்கலாம் வச்சுக்க, கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருக்கு, நாளைக்கு கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, 2 மார்க் படிக்கலாம், சரி 5 மார்க் படிப்போம், அப்புறம் 2 மார்க் படிப்போம். we are taking some decision, right? இல்ல நான் முதல்ல இருந்து 1 மார்க் தான் படிச்சுட்டு வருவேன், கடைசியா 5 மார்க் படிக்கலாம். so we are taking எது ஈஸியா ஃபர்ஸ்ட் அதை படிச்சுட்டு போறோம், எது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. மேபி we would have taken an alternative route to reach our destination when we find the usual road by which has been travel based block. நடந்து போயிட்டு இருக்கீங்களா, பிளாக் ஆயிருக்கு, அந்த யாராச்சும் பண்ணீங்களா, நடந்து போயிட்டு இருக்கீங்க, யாரு நம்ம ஸ்டூடெண்ட் யாரும் நடந்து போயிட்டு இருக்கான், பள்ளம் தோன்றான், இல்ல நான் அங்கேயே தான் நிற்பேன், பள்ளத்தை 3 நாளா நீங்க போயிட்டு இருக்கீங்களா, you are taking some diversion, right? some other route.
ரெண்டு ரூட் பிரிஞ்சுட்டு இருக்கு. இதுல போனா சீக்கிரமா போலாமா, இதுல போனா சீக்கிரமா போலாமா, இல்ல சுத்தி தான் போனா ஏதோ ரூட் எடுத்துட்டு போ, இல்ல சீக்கிரம் போற ரூட்டுக்கு போறோம்னா போ. ஸோ we are taking some alternative. அதான் சொல்ல போற அல்டர்னேட்டிவ். ஒரு 150 லைன்ல வந்துட்டு 30 அவுட்புட் பிரிண்ட் இருக்கு. எனக்கு பர்டிகுலர் என்ன சொல்ற 30ல வந்துட்டு 15வது அவுட்புட் மட்டும் எனக்கு வேணும், இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கும்போது நம்ம அல்டர்னேட்டிவ் தான் பண்ணி அந்த கான்செப்ட் நம்ம போயாகும். This type of decision making is what we are learning through alternative or branching statements. Checking whether the given number is positive or சின்ன ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்க்கலாம்ல. செக்கிங் வெதர் இதுவா அதுவா அப்படின்னு சொல்றோம்ல. I prefer tea rather than coffee அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் இருக்கு. I prefer tea rather than coffee. எனக்கு டீ தான் பிடிக்கும், காஃபி விட எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம். ஈவன் ஆர் ஆட், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஒரு நம்பரை வந்துட்டு பாசிட்டிவா நெகட்டிவ் கண்டுபிடிக்கணும்ல. பாசிட்டிவா நெகட்டிவா ஆல்டர்னேட்டிவ் யோசிக்கிறோமா இல்லையா? இதுவா அதுவா இதுவா அதுவா ஈவன் ஆர் ஆட் ஒரு நம்பர் கொடுத்து 2 இஸ் an ஈவன், 5 இஸ் an ஆட். ஸோ இது மாதிரி கம்பேரிசன் பண்றதுக்கு ஓகேவா? ஸோ இது மாதிரி விஷயத்துக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவ் கான்செப்ட் தான் போய் ஆகும். இதுவா அதுவா லைக் a decision making. ஓகே, ஸோ அதான் சொல்லிருப்பாங்க கேன் பி டன் பை யூசிங் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பேட்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த பேட்சிங் இப்போ நம்ம பைத்தன் என்னமா நமக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன நடக்குது பாருங்க. பைத்தன் ப்ரொவைட்ஸ் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். அது என்னன்னு பாத்தீங்கன்னா we are going to see one by one. ஸோ in this yes என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க இஃப் எல்ஸ் அண்ட் இஃப் எலிஃப் நம்ம சொல்றோம். ஸோ இந்த எலிஃப் நம்ம படிச்சது இருப்போம். எலிஃப் என்ன சார் எலிஃப்ங்கிறீங்க புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஓகே ஸோ இந்த நம்ம சி பிளஸ் பிளஸ் நம்ம படிச்சிருப்போமா, என்னமா இஃப் எல்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ஒரு லேடர் படிச்சிருப்போம், எல்ஸ் இஃப் லேடர் ஒன்று படிச்சிருப்பீங்க. இஃப் எல்ஸ் இஃப் ப்ரோக்ராம், பெரிய ப்ரோக்ராம், அந்த அந்த மார்க் ப்ரோக்ராம் படிச்சிருப்பீங்க. இது அப்படின்னா இது கண்டிஷன்ஸ். இஃப் இன்னொரு இதை அவாய்ட் பண்ண நம்ம குயிடோ வான் ரோசம் என்ன பண்ணாரு, குயிடோ வான் ரோசம் என்ன பண்ண தெரியுமா, இதுலயே சி பிளஸ் பிளஸ் இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் இருக்கு, அது எனக்கு வேண்டாம். அதை அவங்க பாருங்க இஃப் அப்படியே எடுத்துட்டாரா, இஃப் எடுத்துக்கிட்டாரு. இந்த எல்ஸ் இஃப் இது ரெண்டுத்தையும் அழிச்சிட்டாருமா, அவ்வளவுதான். எஸ்இ அழிச்சிட்டாரு, இஎல்ஐஎஃப். இஃப் எலிஃப் ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, அது வித்தியாசமா இருக்குன்னு சொல்றாரு, வேற எதுவும் கிடையாது. எலிஃப் சரிங்களா, சிம்பிள் இஃப் எல்ஸ் இஃப் எலிஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஒன் பை ஒன் பார்க்கலாமா. சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அது என்ன சார்? சிம்பிள் இஃப் ஒரு இஃப் மட்டும் தான் இருக்கும், எல்ஸ் பார்ட் இருக்காது. பாருங்க, சிம்பிள் இஃப் இது சிம்பிளஸ்ட் ஆஃப் ஆல் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். டெசிஷன் மேக்கிங் தான். கண்டிஷன்ஸ் ஷுட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் ரிலேஷனல் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் நம்ம சொல்லுவோம். கிரேட்டர் தானா, லெஸ் தானா, இல்ல ரிலேஷனாக லாஜிக்கல் என்னமா இருக்கும், நாட் ஈக்குவல் டுலாம் போறோம் தெரியுமா, அண்டு ஆர்லாம் போறதுலாம் அந்த கண்டிஷன் நம்ம கொடுக்கலாம். இல்ல ரிலேஷன்னா லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, அந்த மாதிரி கண்டிஷன். ஸோ சின்டாக்ஸ் பார்க்கலாம். சின்டாக்ஸ் பார்க்க முடியாது, ஒரு ப்ரோக்ராம் பார்த்தலாம் பாருங்க. இந்த அபோவ் சின்டாக்ஸ் நான் சொல்றேன் பாருங்க. ப்ரோக்ராம் டு செக் த ஏஜ் அண்ட் பிரிண்ட் வெதர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். ஒரு ஏஜ் கொடுக்குறோமா, இப்போ ஓட்டு போறதுக்கு வயசு நமக்கு தெரியும் என்னது 18. 18 கம்மியா இருக்கிறவன் ஓட்டு போட முடியாது. அப்ப 18 கம்மியா இருக்கிறவன் ஓட்டு போடக்கூடாதுன்னா நம்ம கண்டிஷன் எப்பயுமே கொடுப்போம், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு. அப்பமா 18 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டுங்கிறது ஃபால்ஸுமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு போட்டால் தான் ட்ரூ வரும். நம்ம ஸ்டூடெண்ட் யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணியிருந்தாங்க, இதை நான் சொல்றேன் என்னன்ட்டு. இங்க பாருங்க, ஜஸ்ட் நவ் ஐ எம் காப்பிங் திஸ் ப்ரோக்ராம். இங்க பாருங்க, ஜஸ்ட் இங்க பாருங்க, சிம்பிள். ஓகே ரைட். இங்க போய் கண்டிஷன் பாருங்க, எக்ஸ் இஸ் a வேரியபிள், இன்ட் நான் சொல்றேன் இன்டிஜர். நம்ம ஏன்னா யூசர் வந்துட்டு என்டர் பண்ண போறான், அப்ப நாங்க யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் பேரு இன்புட். பார்த்தோமாமா ஃபிஃப்த் சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சொல்லலாம், இன்புட் அண்ட் அவுட்புட். இன்புட் அப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸ் பேரு இன்புட் அப்படிங்கிற ஒரு நம்ம கீவேர்ட்ஸ் மாதிரி சம்திங் லைக் என்ன லைக் ஃபங்க்ஷனாலிட்டி வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது யூசர் நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கேன், யூசர் வாண்ட் டு டைப். இந்த சி பிளஸ் பிளஸ்ல படிச்சிருக்கோம்னா சி அவுட் அண்ட் சிஇன்ங்கிறது என்னது, சிஇன் இஸ் யூஸ்ட் டு, சிஇன் ஃபங்க்ஷன் இஸ் பர்பஸ்லி யூஸ்ட் ஃபார் சி பிளஸ் பிளஸ் டு கெட் த இன்புட் ஃப்ரம் த யூசர். அது மாதிரி பைத்தன் வந்துட்டு கெட் த இன்புட் ஃப்ரம் த யூசர், ஐ நீட் டு யூஸ் இன்புட் ஃபங்க்ஷன். இன்புட்ங்கிற வார்த்தை இன்ட் நான் ஏற்கனவே சொன்னேன், இன்டிஜரா கொடுக்கணும்னா. இப்போ இது இருக்காம இது கொடுக்காம தான் நம்ம ஏற்கனவே ஃபிஃப்த் சாப்டர்ல படிச்சிருக்கோம். பைத்தன் வில் கன்சிடர் எவ்ரிதிங் ஆஸ் a string தான். 12 கூட எடுத்துக்காது, இது ஸ்ட்ரிங்கா தான் கன்சிடர் பண்ணும். அவுட்புட்டே வராது, அவுட்புட் வரும் வித்தியாசமான அவுட்புட். உங்களுக்கு கூட ஒரு ஒர்க் ஷீட் கொடுத்துருந்தேன், அதுல ஒரு சூட்டபிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். 2020 இன்ட் வச்சு கொடுத்துருந்தேன், இன்ட் இல்லாம கொடுத்துருந்தேன். இது நம்ம சொல்லுவோம் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் நம்ம சொல்லுவோமா, ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் நம்ம படிச்சிருக்கிறோம். இது கொடுக்கலன்னா எம்டியா இருக்கும், நமக்கு மண்டை குழம்பு. அது சொல்றது ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். இப்ப பாருங்க, if x is greater than or equal to 18 கண்டிஷன் நான் சொல்றேன், என்ன ப்ரோக்ராம்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். if x is greater than or equal to 18 கண்டிப்பா இன்டென்ட் இருக்கணுமா, கண்டிஷன் வந்தாவே இன்டென்ட் இருக்கணும், இல்ல எரர் காமிச்சிரும்.
print you are eligible for voting அப்படின்னு சொல்லிருக்கு. ரன் பண்றோம் பாருங்க. இப்போ it will ask enter your age அப்படின்னு சொல்றேன். 18 என்ன சொல்லிருக்கேன், greater than or equal to 18 அப்ப எடுத்துக்கோ. ஏன்னா தான் you are eligible for voting. Suppose நான் வந்துட்டு கம்மியா கொடுக்குறேமா, suppose I am giving கம்மி, for example less than 18, இப்போ 15 கொடுக்குறேன். see nothing will get an output because இந்த கண்டிஷன் அதுக்கப்புறம் 15 கொடுத்தா என்ன ஆகும் நம்ம சொல்ல கிடையாது இல்ல. ஸோ அப்போ வேணா நம்ம என்ன பண்ணலாம், இது மாதிரி இஃப் கண்டிஷன் கொடுக்கலாம். இப்போ என்ன கொடுக்கலாம், less than or equal to 18 அப்படின்னு சொல்லலாம். less than or equal to 18 போட்டுட்டு you are not eligible அப்படின்னு நம்ம சொல்றோம். you are not eligible for voting. இப்போ பாருங்க 15 கொடுக்குறேன் பாருங்க, you are not eligible for voting சொல்லி வருது. சரிங்களா? இப்போ என்ன சார் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன், சின்டாக்ஸ் சொல்றேன். இந்த மாதிரி கண்டிஷன் இஃப் எல்ஸ் இஃப் எலிஃப் எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிஷன் பேர் இருக்கணும். சரியா? இதாமா கண்டிஷன் சொல்றேன், கண்டிஷன் and everything ends with colon. everything ends with colon. புரியுதாமா? சோ இப்போ சரிங்க சார் இது மாதிரி கொடுத்துட்டு போலாமே, இது மாதிரி கொடுத்துட்டே போனோம்னா அப்புறம் எல்ஸுக்கு என்ன வேலைமா, எல்ஸுக்கு என்ன வேலை, ஏன் சார் எல்ஸ் கொடுக்கலாமே, பேசாம சின்ன ப்ரோக்ராம் இப்போ கொடுத்துக்கலாம், இதுவே நம்ம எல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமே. அது என்ன சார் இந்த இடத்துல பேசினா பைத்தனோட கான்செப்ட் தான். ஒவ்வொரு தடவை நம்ம கண்டிஷன் செக் பண்ணும்போது ஓவர் டைம் எடுத்துக்கும், நம்மளோட இன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு ஓவர் டைம் எடுத்துக்கும். அதுதான் ஃபோர்த் சாப்டர் கான்செப்ட், எஃபிஷியன்சின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் வந்துட்டு எவ்வளவு தூரம் நம்ம காம்ப்ளெக்சிட்டி இல்லாம கொடுக்குறோமோ அதான் காம்ப்ளெக்சிட்டி நம்ம சொல்லுவோம், ரெடியூஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தெளிவுபடுத்தணும் நம்ம. இப்போ இந்த ப்ரோக்ராம் தெளிவா இருக்கா, எதுக்கு தேவையில்லாம ரெண்டு மறுபடியும் இப்போ உங்க கண்டிஷன் செக் பண்ணுவோம். நான் சொல்றது புரியுதாமா? இங்க பாருங்க, இப்போ பாருங்க எப்படி நம்ம கண்டிஷன் செக் பண்ணுவோம். என்டர் ஏஜ், இங்க பாருங்க என்டர் யுவர் ஏஜ்னு சொல்றேன். இங்க பாருங்க 15 இங்க ஒரு செக் பண்ணிட்டு வரும். இதுவா 15 இஸ் கிரேட்டர் தென், நோ இங்க அடுத்து இங்க வரும். இங்க வந்து மறுபடியும் இங்க பாருங்க 15 is less than or equal to 18. புரியுதாமா? இங்க ஒரு செக்கிங் ப்ராசஸ் நடக்குது. எனக்கு இது வேணாம் சார், இது மாதிரி செக், அப்ப டைம் கன்சியூம் ஆகுதா, அப்ப எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். என்ன பண்றேன், அவ்வளவுதான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரே வார்த்தை எல்ஸ், அவ்வளவுதான். எல்ஸ் யூஸ் பண்ணா முடிஞ்சு போச்சு. வேணா ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, ஜஸ்ட் ஐம் ரன்னிங் திஸ் ப்ரோக்ராம். பாருங்க 15 you are not eligible. ஸோ அப்ப ஒரே ஒரு தடவை செக் பண்ணது பைத்தனை, இங்க ஒரு தடவை செக் பண்ண எல்ஸ், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இல்ல இப்போ கண்டிஷன் எதுவா இந்த பிளாக் இதை சொல்றோம்ல, பிளாக் இண்டென்ட் நம்ம சொல்றோம்ல, இண்டென்ட் ஒரு ஃபிஃப்த் சாப்டர் ஸ்டார்டிங் பிகினிங்கே படிச்சோம் இண்டென்ட். ஸோ புரியுதா? எப்போது நம்ம ஈஸியா காம்ப்ளெக்சிட்டி நம்ம வந்து கொடுக்குறோமோ அவ்வளவு நமக்கு ப்ரோக்ராம் அவுட்புட் கொடுக்குமா. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா நம்ம ப்ரோக்ராம்ஸ் கொண்டு போக கூடாது. ஓகேவா சார்? ரைட், அப் டு திஸ் ஐ திங்க் திஸ். இப்போ சின்டாக்ஸ் பார்ப்போம். சின்டாக்ஸ் பாருங்க எப்படி கொடுக்கணும் சார் பாருங்க. இஃப்ங்கிறது கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணணும். இஃப் கண்டிஷன் நம்ம வந்து ஸ்கொயர் பிராக்கெட் அந்த ஆங்கிள் பிராக்கெட்ல நம்ம போடக்கூடாது. இந்த இடத்துல கண்டிஷன் எந்த ஒரு பிராக்கெட்டும் கொடுக்கக்கூடாதுமா, கண்டிஷன் எதுவுமே கொடுக்கக்கூடாது. பிராக்கெட்டு, ஸ்கொயர் பிராக்கெட்டு, ஆங்கிள் பிராக்கெட்டு வேணாம், எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இஃப் கண்டிஷன் அண்ட் எண்ட்ஸ் வித் கோலன். புரியுதுங்களா? அந்த ப்ரோக்ராம் புரிஞ்சுங்க, ஏகப்பட்ட அதே தான் கொடுத்துருக்கா பாருங்க. என்டர் ஏஜ், நத்திங் எல்ஸ். As you can see in the second execution, no output. Second execution, no output will be printed. Only the Python prompt will be displayed because the program does not check the alternative process when the condition is failed. So condition failed தான். இப்போ வந்து 34 condition pass, which means condition success, இது output வந்துச்சு. இப்போ 16 கொடுக்கும்போது condition fail. அப்ப என்ன சார் பண்ணணும் அப்படிங்க சொல்றாங்கன்னா, அப்ப என்ன பண்ணணும் சார், அப்போனா மறுபடியும் இன்னொரு if கொடுக்கணும். அது வேண்டாம்னு சொல்லணும்னா we are going for as if else statement. The if else statement provides control to check the true block as well as the false block. நடந்துச்சா இல்லையா? இப்ப நான் காமிச்சேன்ல, the following is the syntax. அதே பாருங்க, if condition colon அந்த கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட், இந்த print statement, else colon பாருங்க, you are not eligible for voting அப்படிங்கிற மாதிரி அதே ப்ரோக்ராம் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேங்க. ஸோ அதோட ப்ரோ சார்ட்லாம் கொடுத்துருக்கான். ப்ரோ சார்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ அதுக்கு வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காமா, ப்ரோக்ராம் டு செக் if the accept number is odd or even. இப்போ கொடுக்குற நம்பர் அவன் சொல்லுவாங்க அக்செப்டட் நம்பர் அப்படின்னாவே அக்செப்ட்னா யூசர் வந்து டைப் பண்ண போறான்னு அர்த்தம். அப்ப ஆட் ஆர் ஈவன் அப்படிங்கும்போது நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. ஆட் ஆர் ஈவன் படிக்கிறதுனா மாடுலோ அப்படின்னே, இது ஜென்ரல் தான். 2ஆல மாடுலோ பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, யூசர் அடிக்கிற பாருங்க 56 மாடுலோனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிவிஷன் இஸ் ஃபோக்கஸ் ஆன் கோஷியன்ட், மாடுலோ டிவிஷன் இஸ் ஃபோக்கஸ் ஆன் ரிமைண்டர். நான் சொல்லிக்க பாருங்க, ஈக்குவல் டுமா ஈக்குவல் கிடையாது, ஈக்குவல் டு நல்லா போடுங்க. திஸ் இஸ் கால்ட் ஈக்குவல் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். திஸ் இஸ் a comparative operator. ஜீரோவா இருந்துச்சுன்னா கொடுக்குற நம்பர் வந்துட்டு 2ஆல டிவைட் பண்ணும்போது மாடுலோ பண்ணும்போது ஜீரோவா இருந்துச்சுன்னா print a is even number, else it is an odd number. ஓகே, else it is an odd number. ஓகேங்களா? ஸோ இதே ப்ரோக்ராம் வேற வித்தியாசம் இருக்கு. எல்சிஃப்ல நம்ம சொல்லி தரும்போது உங்களை சொல்றேன். சரி, ஓகே ரைட், we will check 56 ரைட். யூசர் 56 கொடுக்குறான். 2ஆல பண்ணலாமா?
2 2s are 4, right? Remainder 1, 6, 8 2s are 16, 8 2s are 16, remainder 0 வந்துச்சா. ஸோ அப்போ வந்துட்டு இப்போ யூசர் 56 என்டர் எனி நம்பர் இப்படிங்க இங்கே வருமா 56 மாடல் ஆஃப் 2 56 மாடல் ஆஃப் 2 எக்ஸ்கியூஸ்மா ஆண்டவரே யா 56 மாடல் ஆஃப் 2 போது ஈக்குவல் டு 0 வந்துருச்சா மாடல் வந்துருச்சு அப்போ 56 இஸ் ஈவன் நம்பர் சொல்லி அவுட்புட் வந்துடும். எல்ஸ் அப்படி இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க 67 கொடுக்குறேன் 67 எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி 3 2s are 6 ரைட் 0 ரிமைண்டர் 7 3 2s are 6 ரிமைண்டர் 1 ஓகே அதான் சார் ரிமைண்டர் 1 வருது பாயிண்ட் லாக் கூடாதுமா. ஸோ ரிமைண்டர் 0 வரலைன்னா 0 வரலன்னா என்ன சொல்றேன் ஆட் நம்பர் நான் சொல்றேன் ஓகேவா ஆட் நம்பர் நம்ம சொல்லிடுறோமா. ஸோ பாருங்க ரன் பண்றோம் பாருங்க எனி நம்பர் I think it's a negative also acceptable. Okay, right. I'm just indent careful. So I'm running this. So I'm going to 10 program. So it's an even number. Again, I'm running this program. So 25. See, 25 is an odd number. Okay. So again, I'm running this program minus minus 10 is an even number. Minus also accepted. You know, negative digits also accepted. So minus 25 program minus 25 கேட்பேன் is an odd number. இதே ப்ரோக்ராம் மைனஸ் 25 முன்னாடி இந்த மைனஸ் சிம்பிள் தானம்மா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மைனஸ் 25 மைனஸ் 25 எப்படி சார் டிவைட் பண்ணுறதா யோசிக்காதீங்க. நெகட்டிவ் ஆல்சோ டு பி அக்செப்டட் சிம்பிள் தான் வேற எதுவும் கிடையாது ஜஸ்ட் சிம்பிள் தட்ஸ் ஆல் டோன்ட் பாதர் அபௌட் திஸ் ஓகே. ஹியர் மைனஸ் ஆல்சோ டு பி அக்செப்டட் ஓகே ரைட் எஸ். ஸோ அதை வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா புக்கை பாருங்க இந்த இடத்துல வேணா எழுதிக்கோங்க minus 25 ஆல்சோ இங்கே பாருங்க இந்த இடத்துல எழுதிக்கோங்க minus 25 சாரி minus 25 வேணாமா என்ன எழுதிங்க minus suppose நான் சொல்றேன் வேணா அதை அப்படியே மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி எழுதிங்க சப்போஸ் யூசர் டைப் மைனஸ் வேல்யூ எக்ஸாம்பிள் minus 56 it to be accepted அப்படின்னு எழுதிக்கோங்க இந்த இடத்துல எழுதிக்கோங்க அப்படி நான் சொல்ற விஷயத்துக்கு எழுதிக்கோங்க படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஒரு 1 மார்க் கேட்டாங்கன்னா அப்போ கூட குழம்பக்கூடாது சரிங்களா. எஸ் அங்க பாருங்க an alternative method to rewrite the above program இதே ப்ரோக்ராம் alternative method to available in Python பாருங்க அது complete if else statement also right. அது என்ன சார் அப்படி பார்க்கலாம் பாருங்க அது என்னன்னு பார்க்கலாம் நான் வரேன் பாருங்க a equal to int input enter any number அப்படின்னு சொல்றோம். அது பாருங்க input any number இங்க வேல்யூ கொடுக்க போறேன் x is equal to even அப்படின்னா சொல்றேன் x is equal to even if நம்ம இந்த கண்டிஷன் ஆபரேட்டர் பார்த்து ஞாபகம் இருக்காமா கண்டிஷன் ஆபரேட்டர் even if ஷார்ட்டா இங்க பாருங்க ஈவன் கண்டிஷன் ஈவன் எப்ப மாடல் ஆஃப் a மாடல் ஆஃப் 2 equal to 0 னா ஈவன் சொல்லு எல்ஸ் ஆர் அவ்வளவுதான். print a is x இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ a ஓட வேல்யூ 3 கொடுக்குறேன்னா 3 இப்போ வந்து 3 கொடுக்குறேன் அப்போ a ஓட வேல்யூ தந்து பாருங்க ஒவ்வொரு லைன் நான் என்ன பண்ணுவேன் a equal to 3 ஆமா ரைட் 3 a equal to 3 ஆசன் ஆகுது x is equal to x ல வந்து ஏன்னா x ல எப்படி ஸ்டோர் ஆகுது பாருங்க x is equal to even if இப்போ 3a மாடல் ஆஃப் பண்றேன் கண்டிப்பா 3a மாடல் ஆஃப் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் வந்துட்டு 1 ன்னு வரும். அப்போ 1 இங்க செக் பண்ணது ஈக்குவல் டு 0வா இல்ல அப்ப இங்க ஈவன் அப்ப இது வந்து தப்பான ஈவன் பிரிண்ட் ஆகும். அது எப்படி பிரிண்ட் ஆகுது பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்ல கொடுப்பேன் a ஓட வேல்யூ 3 கமா is சரி கமா வரமா 3 சாரி 3 is x ல இப்ப என்ன இருக்கும் இப்போ ஆடாமா சாரி இப்போ ஆடுதான் 1 வருதா ஸோ 3 is ஆட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதாமா எப்படி எப்படி அவுட்புட் பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் பாத்தீங்கன்னா 3 எப்படி வந்து பாத்தீங்கன்னா 3 மாடல் ஆஃப் 2 1 ன்னு சொல்லிட்டு x ல ஸ்டோர் ஆகும். a கூட 3 தானமா நீங்க செக் பண்ணும்போது a ஓட 3 மாடல் ஆஃப் 2 equal to 0 ரைட் 3 மாடல் நாட் equal to 0 எல்ஸ்னும் போது எல்ஸ்ல ஆடு அப்ப இந்த x is equal to ஆடு தானமா x is equal to ஆடுவா ரைட் அப்ப x is equal to ஆடுன்னு ஸ்டோர் ஆயிருக்கு x ல வந்துட்டு என்ன ஸ்டோர் ஆயிருக்கு ஆடுன்னு ஸ்டோர் ஆயிருக்கு ரைட். இந்த பிரிண்ட்ல பாருங்க a ஓட வேல்யூ வந்து 3 is x இப்ப என்ன ஸ்டோர் ஆயிருக்கு ஆடு ஸ்டோர் ஆயிருக்கு ஆடு தட்ஸ் ஆல் 3 is ஆடுன்னு சொல்லி அவுட்புட் பண்ணுது 3 is ஆட் 22 is even அந்த மாதிரி அவுட்புட் பண்ணுவோம். I think you got it. So doubts are that கேளுங்க just make a call or else நம்ம கிளாஸ் வரும்போது we will discuss it better right. Okay thank you for this. Nested if else பார்த்தோமா nested if else பார்த்துவோம். ஓகே ஒண்ணு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணலாமா இங்க பாருங்க ஃப்ளோ சார்ட் பாருங்க இது நம்ம if else right இங்க பாருங்க if else ஃப்ளோ சார்ட் பாருங்க என்ட்ரி ஒரு வேல்யூ கொடுக்குறேன் 56 ன்னு சொல்றேன் 56 இப்போ உள்ள போகுது if condition is true சரிங்களா if else நம்ம சொல்லுங்க if condition is true இப்போ ட்ரூவா இருந்தா ஸ்டேட்மென்ட் அப்ப ட்ரூ என்னதுக்கு if குள்ள நான் ட்ரூ கண்டிஷன் கொடுத்திருப்பேன் ஸ்டேட்மென்ட் இதுக்கு எக்ஸிட் ஸ்டேட்மென்ட் வந்து இது எக்ஸிட் ஆயிட்டு சாரி இது எக்ஸிட் ஆயிட்டு ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகும்
இப்போ ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அப்படி உள்ள வருது. இந்த கண்டிஷன் இப்போ கொடுக்குறேன். 56 இஸ் மாடுலோ ஆஃப் 2 ஈக்குவல் டு 0ன்னு சொல்றேன். இப்போ எந்த கண்டிஷன் போவோம்? இந்த பக்கம் தானே வரும். இங்க வருமா? வந்து வரும். 2னா இது எக்ஸிட் ஆகும். இல்லையா இது எக்ஸிட் ஆகிட்டு வரும். அவ்வளவுதான். இஃப் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் எக்ஸிக்யூட்டட். அவ்வளவுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். வேற எதுவும் கிடையாது. ஓகே. So right, next listen here. An alternative இதெல்லாம் பார்த்தாச்சு. Variable equal to variable 1 if condition, else variable 2. அதான் நம்ம conditional operator பார்த்தோம் அதே மாதிரி தான். Variable equal to variable if condition. அதாவது x first if condition இங்க elseனா இந்த part அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து if னு எழுதிக்கோங்க. அது எப்படி எழுதிருக்கான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ the condition specified in the if block is checked if it is true, the value of variable 1 is stored. சொல்றானே இப்போ பாருங்க இப்படி இந்த இது ஓகே ஆச்சுன்னா ஈவன் ஸ்டோர் ஆயிரும். ஈவன் ஸ்டோர் ஆகும். இல்லைன்னா அதான் வரும். இந்த வேரியபிள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருப்பாமா இது உங்க லெஃப்ட் எனக்கு லெஃப்ட் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் த அசைன்மெண்ட் இந்த வேரியபிள் ஸ்டோர் ஆயிரும் சொல்றோம். அதர்வைஸ் வேரியபிள் 2 இஸ் டேக்கன் as a value. the variable 2 r வந்து ஓகே. now come to so elif பார்க்கலாமா? elif சரி ஓகேமா, elif நம்ம ஸ்கூல்ல பார்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. until you can have a revision. ஓகேங்களா? elif கான்செப்ட் வரும்போது இந்த ப்ரோக்ராம் இன்னும் கொஞ்சம் மாடலாக உங்களுக்கு சொல்றேன். அதாவது பாசிபிலிட்டி ஆஃப் கிவிங் த யூசர் டிஃப்ரெண்டாக கொடுப்போம். இப்போ ஏ மாடல் ஆஃப் 2 to 0 கொடுத்தாச்சு, ஆர்டர் ஈவன் சொல்றேன். இப்போ 0 கொடுத்தா என்ன சார் வரும்? 0 ஈக்குவல் டு 0. அப்போ என்ன அவுட்புட்? ஈவன் தட். ஸோ ஈவன் தட் இப்போ கொடுத்துருக்கோமா? ரன்னிங் திஸ். நம்ம 0 கண்டிஷன் செக் பண்ணல. அது வெயிட் பண்ணலாம். 0 is an even number சொல்றோம். ஆனா 0ங்கிறது நம்ம ஈவன் நம்பர் கிடையாது. அக்கார்டிங் டு திஸ் கண்டிஷன் 0 என்ன சொல்றோம்? a number cannot be divisible by 0 நம்ம சொல்லிருக்கோம். கரெக்டாமா? a number cannot be divisible by 0. 0 equal to 0 கிடையவே கிடையாது. 5 divided by 0 என்ன ஆன்சர்? இங்க பாருங்க. 5 divided by 0 cannot be divisible by 0. Sorry ma, wrong I said. Any number can be so 5 a number cannot be divisible by 0 னு சொல்றோம். நானே குழம்புறேன். 0 divided by 5 same answer 0 தான் வரும். ஸோ ஆனால் வந்துட்டு நம்ம ஜென்ரலாக வந்துட்டு 0 வந்துட்டு இஸ் நாட் அன் ஈவன் நம்பர் ஆர் ஆட் நம்பர், இட்ஸ் நேச்சுரல் நம்பர் ஆர் ஹோல் நம்பர் ஏதோ மேக்ஸ்ல சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரியல எனக்கு. இதான் அதுக்கு வந்துட்டு இன்னொரு பாசிபிலிட்டி இன்னொரு யூஸ் பண்ணலாம், அதை நம்ம பார்க்கலாம். இதான் நீ குழந்தைக்கு வேண்டாம். சப்போஸ் 0 கொடுத்தாலும் அங்கே மறந்துக்காதீங்க. 0 கொடுத்தாலும் 0 ஈக்குவல் டு 0 கரெக்ட் தான். 0 மாடல் ஆஃப் 2 இல்லை 0 மாடல் ஆஃப் 5 5 செக் பண்ணக்கூடாதுன்னா பிரிண்ட் ஈவன் ஆர் ஆடுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் 2 மட்டும் தான். லீப் இயருக்கு 4 படிச்சிருப்பீங்க ஞாபகம் இருக்கா? லீப் இயருக்கு 4 யூஸ் பண்ணுவோம். ஆர்டர் ஈவன் செக் பண்றதுக்கு 2 மறந்துடாதீங்க. இது தயவு செய்து மறந்துடாதீங்க. நீங்க பாட்டுக்கு 3 4 எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. சப்போஸ் 3 கொடுத்து செக் பண்ணதுன்னா டெய்லியும் அட்டன் பண்ணு, கிரேஸ் மார்க் பண்ணணும். இஸ் a wrong program. Okay, right, up to this we will conclude. The rest of the them we will see in next classes. Okay, thank you.